எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் WTP ஃபேமிலி ட்ரேட். ஓகே. டுடே 18th மே 2026 இன்னைக்கு கோல்டு வியூ எப்படி இருக்குன்னு நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணுற பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், திஸ் வீடியோஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான். வி ஆர் நாட் த ஃபினான்சியர் அட்வைசர். நம்ம சிக்னல்ஸ் எதுவுமே ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. நம்மளோட டெக்னிக்கலை மட்டும்தான் நம்ம சொல்லித்தரோம். ஸோ ஈச் எவரி ட்ரேடர்ஸ் ஃபாலோ அவர் கோல்டன் ரூல் மஸ்ட். நம்ம கோல்டன் ரூல் என்னங்கிறது அகைன் நான் ரிமைண்டர் பண்ணுறேன். ஈச் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஸ்டாப் லாஸோடு தான் நம்ம என்ட்ரி போகணும். லாட் சைஸ் நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும். லாட் சைஸ் ஒரு $100 இருந்துச்சுன்னா நம்மளோட லாட் சைஸ் கோல்டில் வந்துட்டு 0.01 அந்த ரேஞ்சில் தான் நீங்கள் வச்சுருக்கணும். அதுதான் மணி மேனேஜ்மெண்ட் அண்டு பி சேஃப் ஆஃப் அவர் கேபிட்டல். ஸோ நோ ஓவர் ட்ரேட். நீங்கள் வந்து 1 or 2 ட்ரேட் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்தாலும் நீங்கள் வந்து லாஸாக இருந்துட்டாலும் எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் டுமாரோ வில் ஸ்டார்ட் ஃப்ரெஷ். ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது கிளாரிட்டி, டெக்னிக்கல் நாலேஜ் சம்மந்தமாக ஏதாவது கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னுடைய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணலாம், இல்லை கால் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக நம்ம லாஸ்ட் வீடியோவை நம்மளுடைய சார்ட்டை கிளாரிஃபை பண்ணிக்கிறது வழக்கம். ஸோ அதன் பிரகாரம் நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு நம்ம போட்டிருக்க லாஸ்ட் வீடியோ. ஓகே. ஆக்சுவலி மார்க்கெட் ஒரு ஃபாலில் இருக்கிறப்போ ஒரு சிமான்டிக் ட்ரையாங்கிள், அதாவது அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது நம்ம டெக்னிக்கலாக நம்ம ஒரு சார்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நம்ம வீடியோஸை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஆக்சுவலாக ட்ரெண்ட் வந்து ஃபாலில் இருக்கிறப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டிசெண்டிங் ட்ரையாங்கிளோ அல்லது சிமான்ட்ரிக் ட்ரையாங்கிளோ நமக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து செல் சைடு வரும் அப்படின்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். நீங்கள் நம்மளுடைய லாஸ்ட் வீடியோஸை நீங்கள் கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருந்துட்டு கொஞ்சம் தூரம் மேலே இங்கே போயிட்டு நம்ம ட்ரெண்டில் ஒரு டைம் டச் பண்ணிவிட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு வரும் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே மார்க்கெட் திரும்பிடுச்சு. ஸோ ஆப்ஷன் 2, ஒருவேளை மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஒரு புல் பேக்கில் இந்த இடத்துல ஒரு செல் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். பட் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு ஒன் வேவாக வந்துருச்சு. ஒருவேளை ஆப்ஷன் 3 என்ன சொல்லியிருந்தோம், ஒருவேளை மார்க்கெட் கண்டிப்பாக இந்த சிமாட்டிக் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் மார்க்கெட் வந்து கீழே பிரேக் வைக்கும்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். நமக்கு அதே மாதிரி கிளியராக உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் வச்சுட்டு அகைன் ஒரு புல் பேக்கில் நம்ம செல் 4400 அந்த ரேஞ்சு வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா லாஸ்ட் வீடியோஸை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அகைன் மார்க்கெட் இந்த ஃபாஸ்ட் ஒன் வேல வந்திருக்கு. அகைன் மார்க்கெட் இப்போது ஒரு புஷ் சைடு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஸோ இன்னைக்கு கோல்டோட வியூ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஷார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஓகே. இந்த சார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்த சார்ட் உங்களுக்கு பர்ஃபெக்ட்லி சின்ன ஒரு மைனர் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு சில பாயிண்ட்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எதிர்பார்த்தோம், நமக்கு கிடைக்கல. ஒருவேளை இங்கே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு புல் பேக் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. பட் இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ எப்படி நம்ம மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது 4 hour சார்ட்டை தான். நம்ம சார்ட் எல்லாமே நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே. சிம்பிளிஃபை தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக போட்ட சார்ட்டை வந்து அப்படியே நீங்கள் வந்து கேரி பண்ணுங்கள். ஆக்சுவலி இங்கே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு ஓகே. இப்போ உங்களுக்கு மார்க்கெட் இங்கே ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கேயும் போட்டுக்குங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு சிமாட்டிக் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரு ஃபால் கரெக்ஷன் சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக உங்களுக்கு செல் சைடு தான் பாசிபிள்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ சிம்பிளிஃபை மார்க்கெட் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ இங்கே உங்களுக்கு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனாலும் இந்த சப்போர்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகலை. ஓகே. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆன மார்க்கெட். ஸோ அகெயின் உங்களுக்கு இவ்வளோ தூரம் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக போய் உங்களுக்கு அந்த சப்போர்ட்லேயே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குது, சப்போர்ட் எடுத்து இப்போ புஷ் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே. ஓகே. இப்போ உங்களுக்கு மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை ஒருவேளை பிரேக் பண்ணியிருந்தது அப்படின்னா, சப்போஸ் இப்படி மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு ஒருவேளை இந்த இடத்துல இப்படி உங்களுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில்ல உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளியராக இன்னும் ஒரு செல்ஃப் ஃபோக்கஸ்க்கு நீங்கள் போயிருக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ மார்க்கெட் இங்கே பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு புல் பேக்கில் இங்கேயே நீங்கள் செல் போகலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த இடமே உங்களுக்கு வந்து ஒரு செல் பாயிண்ட்டாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. ஓகே. பட் மார்க்கெட் இங்கே உங்களுக்கு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இதே சப்போர்ட்டில் கொண்டு போயிட்டு மேலே மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அப்போ மார்க்கெட் இந்த ஒன் வே வந்துட்டு எண்ட் ஆகிட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ் ஐ திங்க் இப்போ மார்க்கெட் புல் பேக்குக்காக மார்க்கெட் மேலே போகுது அப்படிங்கிறது டெக்னிக்கல் பிரகாரம் நாங்கள் சொல்ல வர்றது. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் எங்கே ரியாக்ட் ஆகும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் ஆஸ் பர் மார்க்கெட் இங்கே இருந்துட்டு ஸ்லோவாக ஃபஸ்ட்டு இப்போ மேலே இங்கே இருக்குது, அகைன் ஒரு புஷ் கீழே வரும், ஸ்லோவாக மேலே போகலாம், இந்த ஏரியாவில் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகலாம். ஓகே. ஸோ அப்போது 6000 அரௌண்ட் இங்கே வச்சுக்கங்க. இந்த மல்டி சப்போர்ட் இருக்குல்லவா, இந்த மல்டி இங்கே பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு மல்டி சப்போர்ட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. தென் இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ரியாக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஏரியா நீங்கள் மார்க்கெட் இங்கே போன உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ நீங்கள் மார்க்கெட் இப்போ ஸ்லோலி இன்னும் ஒரு புஷ் கீழே கொடுக்குறப்போ நீங்கள் இங்கே பை கேட்ச் பண்ணுங்கள். ஸோ இங்கே அகைன் ஸ்லோவாக செல் போகிறப்போ இங்கே உங்களுக்கு டச் பண்ணிவிட்டு ஒரு புஷ் கொடுக்கும். தென் உங்களுக்கு இங்கே ஒரு புல் பேக் நடக்கிறப்போ நீங்கள் அப்போ கேட்ச் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு என்னது, உங்களுக்கு நல்ல ஒரு செல் ஜோன். ஓகே. ஏன்னா உங்களுக்கு இந்த மல்டி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே மல்டி சப்போர்ட்டாக இருக்குது. ட்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக என்ன நடக்குது, உங்களுக்கு கிளியராக ட்ரெண்டுமே உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கனால ஸோ இந்த இடம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் தான். ஸோ மார்க்கெட் இது அப் சைடு மூவ் ஆகக்கூடிய ட்ரெண்ட் லைன் தான் உங்களுக்கு. ஸோ இந்த இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு டச் பண்ணுறப்போ நல்ல பவர் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே இந்த ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு க்ரீன் ஒரு ரெட் கலரில் நல்ல ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் அல்லது ஒரு டபுள் டாப் அல்லது எம் பேட்டர்ன் வேறு ஏதாவது ஒன்று உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் கிடைச்சிச்சு ஒரு 15 மினிட்ஸில் ஒரு 30 மினிட்ஸில் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் கிளியராக ஒரு புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி போகலாம். ஓகே. மார்க்கெட் உங்களுக்கு பை சைடு மூவ் ஆகுது ஒருவேளை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏரியா இருக்குல்லவா, ஸோ 4775 அதை மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ நீங்கள் அப்போ தான் பைக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். இன் பிட்வீனில் நீங்கள் இந்த ஏரியா நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த ஏரியா வாங்க நாங்கள் பை ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. ஏன் கேட்டிங்கன்னா மார்க்கெட் இப்போ கரெக்ஷன் செல் சைடு நமக்கு இருக்கனால எனி டைம் எங்கிருந்து வேணாலும் நமக்கு செல் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ நாங்கள் இந்த பையை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. நாங்கள் மார்க்கெட் இங்கிருந்து மேலே போனதுக்கப்புறம் ஒரு தெளிவாக இங்கே ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷனோட இந்த மல்டி சப்போர்ட்டும் இந்த ட்ரெண்டோட பிரேக் ஆன இந்த சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் இங்கே ரியாக்ட் ஆகிறப்போ நாங்கள் இந்த இடத்துல தான் நாங்கள் செல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஐ திங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிளியராக மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு இதை எடுத்துடுறேன். ஸோ மார்க்கெட் 4635லேருந்து 4670 கிட்டத்தட்ட ஒரு 35 பாயிண்ட் அந்த 4635 டு 4670 ரேஞ்சில் மார்க்கெட் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் பிரேக் ஆனனால உங்களுக்கு ரீட்ரேஸில் இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த 4635லேயே கூட உங்களுக்கு மல்டி சப்போர்ட் இருக்கனால இங்கேயே கூட உங்களுக்கு திரும்பலாம். பட் ஆனால் உங்களுக்கு ஒரு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு புல் பேக் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட் அந்த பாயிண்டில் நீங்கள் செல்லை கேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் திரும்ப திரும்ப சொன்ன பாயிண்ட்டு 4400 வரும். இது வந்து ஏன்னா உங்களுக்கு இந்த சிமாண்டிக் ட்ரையாங்கிள் வந்துட்டு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கனால இதுக்கு வந்து ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். ஒருவேளை மார்க்கெட் இங்கே வந்ததுக்கப்புறம் அகைன் நீங்கள் ஒரு புல் பேக்கில் இங்கே செல் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4200 ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மார்க்கெட் இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணலாம். இந்த ஏரியா இருக்குல்லவா, ஸோ இந்த ஏரியாக்குள்ளே மார்க்கெட் உங்களுக்கு லிக்விடிட்டியை உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது.
ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க. மார்க்கெட் கண்டிப்பா உங்களுக்கு பை சைடு மூவ்மெண்ட் குடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு பை சைடு மூவ்மெண்ட் ஆகாம, இந்த பாயிண்ட்ட மார்க்கெட் உங்களுக்கு இங்க இருக்குல்லவா, இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு கிளியரான சப்போர்ட் லைன். இந்த மார்க்கெட் இங்க ஒருவேளை உங்களுக்கு பிரேக் வச்சுச்சு அப்படின்னா, நீங்க செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த சார்ட்ட நாங்க சொல்றப்ப இந்த சார்ட்ட ட்ரா பண்ணி வச்சுக்கங்க. ஓகே. ஆப்ஷன்ஸ் நமக்கு நெறைய இருக்கு. எல்லாமே செல் சைடு தான் ஃபோக்கஸ். ஓகேங்களா? மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா, ஸ்லோவா உங்களுக்கு மேல போறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இங்க உங்களுக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்ச உடனே, நீங்க இங்க புல் பேக்ல செல் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தென் மார்க்கெட் இந்த 4 480 இந்த மார்க்கெட் இந்த பாயிண்ட்ட பிரேக் பண்ணதுக்கப்புறம், நீங்க அகைன் இந்த இடத்துல மல்டி சப்போர்ட் இருக்குல்லவா? ஸோ, அப்ப இங்கேயும் உங்களுக்கு செல்லா உங்களுக்கு ரியாக்ட் ஆகறக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, இதுவும் ஒரு ரீடெஸ்ட்மென்ட் ஏரியா தான். ஓகே. இந்த ஏரியா உங்களுக்கு கிளியரான செல் ஜோன் தான். ஓகே. மார்க்கெட்ல நம்ம ஃபர்தர் அப்கமிங் எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளியரா செல் பாயிண்ட் மட்டும் தான் இருக்கு. 4400 மார்க்கெட் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா, நீங்க உங்களுடைய செல் எல்லாமே எக்ஸிட் ஆயிட்டு வெயிட் பண்ணுங்க. எகைன் ஒரு புல் பேக் நடக்கிறப்போ, திரும்பவும் 4000 ஒரு 480 டூ 4500 ரேஞ்சில எகைன் ஒரு செல் பாயிண்ட் கிடைச்சுச்சு அப்படின்னா, இந்த செல்லுக்கு உண்டான பவர் 4100 வரைக்கும் நமக்கு ரீச் ஆகறக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய லிக்விடிட்டி ஏரி நமக்கு இருக்கனால, மார்க்கெட் இத கவர் பண்ணிட்டு ஃபுல் பவரோட இங்கிருந்து மார்க்கெட் உங்களுக்கு நல்லாவே டேக் ஆஃப் ஆவறக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. உங்களுக்கு ஃபுல்லாவே டேக் ஆஃப் ஆகலாம். ஸோ மார்க்கெட்டோட ஒரு பயாஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கரெக்ஷன் ஸ்லோலி உங்களுக்கு பை சைடு மூவ் ஆகிட்டு, இங்கிருந்து உங்களுக்கு செல் சைடு ஃபர்ஸ்ட்டு இத பிரேக் பண்ணும். 2வது இத பிரேக் பண்ணும். இங்க பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்க இங்க ஒரு செல் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. மார்க்கெட் இந்த லிக்விடிட்டி ஏரியாவ ஃபுல்லாவே கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, ஃபுல் பவரோட உங்களுக்கு இங்கிருந்து ஒரு புஷ் குடுத்ததுக்கப்புறம், இந்த புல் பேக்ல நீங்க பை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு இப்போ பை ஜோனா உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ நீங்க தெளிவா நோட் பண்ணிக்கங்க கைஸ். ஆக்சுவலி மார்க்கெட் இங்க உங்களுக்கு கிளியரா மல்டி சப்போர்ட்ல உங்களுக்கு அகைன் சப்போர்ட் எடுத்து ஸ்லோலி உங்களுக்கு மேல போயிட்டு, உங்களுக்கு 4635 டூ 4670க்குள்ள மார்க்கெட் உங்களுக்கு திரும்புச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு 4500 மார்க்கெட் பிரேக் பண்ணும். ஸோ 4400 ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட்மென்ட்ல 4500ல அகைன் ஒரு செல் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. உங்களுக்கு இந்த செல் பாயிண்ட்டும், இந்த செல் பாயிண்ட் நல்ல டார்கெட்ஸ் உங்களுக்கு குடுக்கும். இங்க இருந்துட்டு நீங்க டார்கெட்டா 4100 வரைக்கும் நீங்க ட்ரையல் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இங்க வந்ததுக்கப்புறம் நீங்க எக்ஸிட் ஆயிட்டு, தென் உங்களுக்கு நல்ல ஒரு புஷ் கிடைக்கிறப்போ, ஒரு ரீடெஸ்ட்மென்ட்ல ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனோட நீங்க இந்த பை ஜோன நீங்க கேட்ச் பண்ணலாம். இந்த பை உங்களுக்கு நல்லாவே டார்கெட் குடுக்கறக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே கைஸ். நம்ம இன்னைக்கு இதுதான் ஓவரால் ஸ்ட்ரக்சர்ஸ். நீங்க இத எல்லாமே நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா, அப்பதான் உங்களுக்கு எப்படி மார்க்கெட் ரன் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே. ஸோ மார்க்கெட் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னொரு புஷ் உங்களுக்கு நம்ம 1 ஹவர்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தொடர்ந்து ஒரு 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா, கிரீன் கேண்டில் அதாவது கிரீன் சோல்ஜர்ஸ். ஓகே. இதுக்கு சிம்ப்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை சைடு தான் மூவ்மெண்ட் ஆகும். ஓகே. ஸோ 1 ஹவர்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு 3 கேண்டில் கன்டினியூட்டா ஓகே. கன்டினியூட்டா நீங்க 3 கேண்டில் உங்களுக்கு ஒரு கிரீன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது நல்ல சிம்ப்டம்ஸ் ஃபார் பை. பட் நீங்க இந்த பைய நாங்க ஃபோக்கஸ் பண்ண போறதில்ல. ஏன் கேட்டீங்க அப்படின்ட்டா, இது எனி டைம் கீழ வர்றதுக்கும் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது மார்க்கெட் ஸ்லோலி இந்த ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் நாங்க செல் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே. இங்க செல் மார்க்கெட் உங்களுக்கு கிளியரா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். இல்ல நீங்க உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்ட்டீங்கன்னா, நீங்க இங்க ஒரு புல் பேக் உங்களுக்கு திரும்பவும் மார்க்கெட் கீழ வரும். ஸோ கீழ உங்களுக்கு இந்த ரேஞ்சுல அகைன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இங்க ஒரு பை நீங்க டேக் ஆஃப் பண்ணலாம். ஓகே. சாரி, இங்க பை ஜோன் தான். ஸோ இங்க நீங்க பை டேக் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஸ்லோலி இங்க கீழ வந்துட்டு இந்த ஏரியாக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்விங் குடுத்துட்டு பை ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஏரியாவுல போய் உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஓகே கைஸ். இந்த பை நாங்க ரிஸ்க்கா தான் சொல்லுவோம். ஏன் கேட்டீங்கன்னா, எப்ப வேணாலும் கரெக்ஷன்ஸ் இத பிரேக் பண்ணி உங்களுக்கு அகைன் ஃபால் ஆகலாம். பட் இங்கிருந்து மார்க்கெட் ஸ்லோலி மேல போயிருச்சு அப்படின்னா,
இந்த இடத்துல நாங்கள் டார்கெட் வந்துட்டு ஃபோக்கஸ் வந்துட்டு இங்கே நாங்கள் செல் தான் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே கிளியராக பேட்டர்ன் கிடைக்கிறப்போ 1 ஆர் 2 டேஸில் உங்களுக்கு மேபி இங்கே கிளியர் பேட்டர்ன் கிடைச்சிரும். கிடைச்சிச்சுன்னா அகைன் உங்களுக்கு நான் வீடியோ போடுறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒன்லி ஃபார் செல் சைடு மட்டும்தான். ஓகே. ஆக்சுவலி இங்கே வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுக்கலாம். வித் ஸ்டாப் லாஸோட என்ட்ரி போங்க. ஸ்டாப் லாஸ் கூட உங்களுக்கு நான் என்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். எக்ஸாம்பிள் மார்க்கெட் கீழே வருது அப்படின்ட்டு இந்த ஏரியாவில் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சிம்பிளாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு ஃபிபோனை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இங்கே ஃபீட்பேக் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் ஏன் இந்த ஏரியாவை பை சொல்கிறேன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஃபீபோட கோல்டன் பாயிண்ட் தான் நாங்கள் மேக்ஸிமம் மார்க் பண்ணி வைப்போம். ஓகே. ஸோ அப்போ அந்த ஃபீபை எடுத்துடலாம். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஏரியாவுக்குள்ள மார்க்கெட் என்ன ஆக போகுது? திரும்ப போகுது. ஓகேவா? ஸோ இங்கே திரும்ப போகுது. இங்கே ஒருவேளை மார்க்கெட் உங்களுக்கு திரும்புது அப்படின்னா இந்த கேண்டிலோட க்ளோஸ் இருக்குல்லவா, அதுதான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். உங்களுக்கு டெலீட் பண்ணுற மாதிரிங்க. இந்த கேண்டில் இருக்குல்லவா, இந்த கேண்டிலோட இந்த விக் இருக்குல்லவா, ஸோ இந்த விக்குக்கு கீழே இருக்கிற இந்த என்ட்ரி தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகே. ஸோ மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் இங்கே வைங்க. இங்கேருந்து மார்க்கெட் கீழே வரப்போ இங்கே ரிஸ்க் எடுங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஃபிட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஒருவேளை ஹிட் ஆச்சு அப்படின்னா விட்டுட்டு திரும்ப அகைன் நம்ம ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம். பட் நாங்கள் இதை சஜஷன் பண்ண போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் ரிஸ்க் கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் நீங்கள் பை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஃபிட் பண்ணலாம். ஓகே. ஓகே கைஸ், வில் சி நமக்கு மார்க்கெட் ஃபர்தர் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஏரியாவில் 4635லேருந்து 4670க்குள்ள மார்க்கெட் நாங்கள் செல்லுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். வில் சி. ஓகே, பாய்.